வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி முதற்கட்டமாக வாரத்தின் 6 நாட்களில் இலவச அன்னதானம் வழங்கும் திட்டத்தை ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார். அமைச்சர் ஜான்குமார் அலுவலகத்தில் இலவச அன்னதான கூடத்தில் இலவச அன்னதான திட்டத்தை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிர்வாக குழு தலைவர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களின் திருக்கரங்களால் துவங்கி வைக்கப்பட்ட அன்னதானம் புதுவையில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் உள்ள மக்களால் போற்றப்பட்டு வருகின்றது. தற்பொழுது கொடைவள்ளல் ஜான்குமார் இதய தெய்வமும் தொழிலதிபர் மார்டின் மற்றும் ஒட்டுமொத்த கொடையாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆசிருடன் புதுச்சேரி பாகூர் தொகுதியில் ஏழை எளிய மக்கள் ஒருவர் கூட பசியோடு இருக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு பசியில்லா புதுச்சேரி என்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தினம்தோறும், அதாவது திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை வாரத்தில் 6 நாட்களும் வருடம் முழுவதும் பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்காக மதிய உணவு வழங்கும் திட்டத்தை ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார். முதற்கட்டமாக பாகூர் தொகுதியில் உள்ள மணப்பட்டு முத்து மாரியம்மன் கோவில் அருகில், மூர்த்திக்குப்பம் முருகன் கோவில் அருகில், உச்சிமேடு கோவில் திடல் அருகில், பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் கோவில் அருகில், சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் மாரியம்மன் கோவில் அருகில், மேல் பரிக்கல்பட்டு கோவில் அருகில், பாகூர் கன்னியக்கோவில் வீதி, மாரியம்மன் கோவில் அருகில், பாகூர் லெனின் நகர் சமுதாய நலக்கூடம் அருகில், பாகூர் லெனின் நகர் மாரியம்மன் கோவில் அருகில், குருவிநத்தம் பெரியார் நகர் சந்திப்பு, இருளன் சந்தை தண்ணீர் தொட்டி அருகில், கடுவனூர் அம்பேத்கர் சிலை அருகில், கடுவனூர் பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள பகுதிகளில் இலவச அன்னதான திட்டம் முதற்கட்டமாக துவக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த இலவச அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தொழிலதிபரும் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநருமான திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் பேத்தி பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இயங்கி வரும் இலவச அன்னதான கூடத்தில் அறுசுவை அசைவ உணவு பரிமாறப்பட்டது. அமைச்சர் ஜான்குமார் அவரது பேத்தி தியானா ஜொலி பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நகரில் அமைந்துள்ள இலவச அன்னதான கூடத்தில் பொதுமக்கள் மத்தியில் அமைச்சர் ஜான்குமார், பாட்டி லதா ஜான்குமார், அப்பா
அப்பா ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ, அம்மா நான்சி, தாத்தா பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் பிறந்த நாள் கேக் வெட்டி அனைவருக்கும் மழலை தியானா ஜொலி கேக் ஊட்டி மகிழ்ந்தார். தாத்தா அமைச்சர் ஜான்குமார் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் மழலை தியானா ஜொலிக்கு பிறந்தநாள் பரிசு வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் பேத்தி பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமார் காமராஜர் தொகுதி இலவச அன்னதான கூடத்தில் கோழி கறி குழம்புடன் குடும்பத்தோடு வந்து அனைவருக்கும் உணவு பரிமாறி மகிழ்ந்தார்கள். பாகூர்பேட் பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்கிட கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மணவெளி தொகுதி, டிஎன் பாளையம் தொகுதி, பாகூர் தொகுதி மணப்பட்டு கிராம பயனாளிகளுக்கு சில நாட்களுக்கு முன் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. பாகூரில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்டு கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி நேற்று காலை பாகூர்பேட் பகுதியை சேர்ந்தவர்கள் பாகூர் வில்லியனூர் சாலை, ஏரிக்கரை, அம்பேத்கர் சிலை அருகே மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பாகூர் போலீசார் மற்றும் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அவர்களிடம் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள், சம்பந்தப்பட்ட துறையின் கவனத்திற்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதையடுத்து பொதுமக்கள் மறியலில் கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் பாகூர் வில்லியனூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. புதுவையில் அரசு ஒதுக்கீட்டில் 2 மாணவ மாணவிகள் போலி ஆவணங்கள் அளித்து எம்பிபிஎஸ் படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்கத்தின் தலைவர் பாலா ஆளுநருக்கு அனுப்பியுள்ள புகார் கடிதத்தில் எம்பிபிஎஸ் படிப்பில் அரசு ஒதுக்கீட்டின் சேர்க்கைக்காக புதுவை அரசு தற்பொழுது உத்தேச தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு இப்படிப்புக்கான சேர்க்கை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த 2 பட்டியலிலும் 2 மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர். தவறான ஆவணங்களை அவர்கள் இருவரும் அளித்துள்ளனர். அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த 2 இடங்களையும் தகுதியான புதுவை சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் ரூபாய் 50,55,000 மதிப்பீட்டில் சாலை பணி மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி ஊசோடு சட்டமன்ற தொகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 50,55,000 மதிப்பீட்டில் சாலை பணி மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் குருமாம்பேட் அமைதி நகர் பகுதிக்கு வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 25,60,000 மதிப்பீட்டிலும், குருமாம்பேட் அமைதி நகர் பகுதிக்கு சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 24,95,000 மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை விழா சரவணன்குமார் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து மூலகுளத்தை சேர்ந்த நபர் ரூபாய் 10 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மூலகுளத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அதில் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்வது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை நம்பி அவர் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதேபோல் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்த கதிர்காமத்தை சேர்ந்தவர் 99,800 ரூபாய், குருமாம்பேட்டை சேர்ந்தவர் 93,300, பாகூரை சேர்ந்தவர் 33,000, சண்முகபுரத்தை சேர்ந்தவர் 90,000, ஆரியபாளையத்தை சேர்ந்த பெண் 5,000 என 6 பேர் 13,21,100 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். குறிக்கோளுடன் திட்டமிட்டு படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படும் மாணவர் விடுதியில் 33 ஆண்டுகள் சமையல் கலைஞராக பணியாற்றிய ராமமூர்த்தியின் பணி நிறைவு பாராட்டு விழா காலாப்பட்டு ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ராமமூர்த்திக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார்.
தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், ஆதிதிராவிட நலத்துறையில் 33 ஆண்டுகளாக சமையல் கலைஞராக பணியாற்றி சேவை செய்த ராமமூர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், விடுதி காப்பாளர் ராஜா, முன்னாள் காப்பாளர்கள் ராஜேஷ் கண்ணா, விநாயகமூர்த்தி மற்றும் ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி எஸ்பியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டி உள்ளதுடன் அதை வாங்கி தர கோரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். அவரை அனுப்பி தலைமறைவாகியுள்ள மாநில பொறுப்பாளரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு. இவர் ஒதியஞ்சாலை போலீஸ் நிலையத்திற்கு வந்தார். அவர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் பேச வந்துள்ளதாக தெரிவித்தார். அதன்பின் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசினார். அப்பொழுது பாபு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பினார். காவல்துறையில் எஸ்பி செல்வம் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அந்த குற்றச்சாட்டை மறைக்க அவரிடம் ரூபாய் 1 கோடி கேட்டேன். அவரும் ரூபாய் 60 லட்சம் தருவதாக தெரிவித்தார். அதன்படி முதலில் 1 லட்சம் தருகிறேன் என கூறிவிட்டு இதுவரை பணம் தரவில்லை. எனவே இன்ஸ்பெக்டர் தான் பேசி அந்த பணத்தை வாங்கி தர வேண்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அவரது பேச்சை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அவரின் செல்போனில் பதிவு செய்து கொண்டார். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உடனடியாக புகார் தந்தார். அதில் எஸ்பி செல்வம் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புவதாகவும் அவரிடம் பணம் வாங்கி கொடுக்கும்படி மிரட்டிய பாபு மீதும் அவரை பணம் வாங்கி தர சொல்லி தூண்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர் மீதும் புகார் தெரிவித்திருந்தார். உடனடியாக பாபுவை போலீசார் கைது செய்தனர். பாபு போலீஸ் ஸ்டேஷன் வந்ததும் அவர் இன்ஸ்பெக்டரிடம் பேசியதும் சிசிடிவியில் பதிவானதும் ஆதாரமாக தரப்பட்டது. அதைத் தொடர்ந்து எஸ்எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரணை நடத்தினார். அப்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பலரை மிரட்டியதாக தெரிவித்தனர். குறிப்பாக கலால் அதிகாரி, பாகூர் கொம்யூன் அதிகாரி, ரெஸ்டோ பார் உரிமையாளர்கள், தனியார் மருத்துவமனையில் அண்மையில் இறந்து போனதில் பிரச்சனை உள்ளதாக போராட்டம் நடத்தி ரூபாய் 30 லட்சம் வாங்கியது உட்பட பல்வேறு நபர்களை மிரட்டி பல லட்சம் பணம் பறித்ததும் பாபு தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பொறுப்பாளர் ஸ்ரீதரை போலீசார் தேடி வருவதாக தெரிவித்தனர். புதுச்சேரி அருகே பெண்ணை பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாதகடிப்பட்டு சாராய கடை அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு 45 வயது மதிக்கத்தக்க பெண் உடல் சிதைந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்தபோது அவர் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரிய வந்தது. மேலும் அவர் சேலம் மாவட்டம் வீரபாண்டி பகுதியை சேர்ந்தவர் என்பதும் புதுவையில் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. அவரை பலாத்காரம் செய்து கொலை செய்தவர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கண்டறிந்தனர். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தமிழக அரசு ஊழியர் பாஸ்கரன், அவருடன் சாராய கடையில் அறிமுகமான அரசரெட்டி கிராமத்தை சேர்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளி நாராயணமூர்த்தி என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.